கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை கர்த்தர் வானத்தை திறப்பார் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிற. சொல்லுங்க, கர்த்தர் வானத்தை திறப்பார். லார்ட் வில் ஓப்பன் த ஹெவன்ஸ். ஆண்டவர் நமக்கு உரிய எல்லா காரியத்தையும் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு உரிய காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். கர்த்தர் வானத்தை திறப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி முடிக்கும்போது நம்ம பேசியரில் முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனங்கள் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட வேண்டாம். டக்குன்னு எடுக்க ஸ்லைடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் மெசேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உபாகமம் 28ஆவது அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, எப்படி பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ஆயத்தமாக போகிறாங்களோ அந்த மாதிரி ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கு இந்த காரியங்களை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. அசால்ட்டாக இருந்துட்டீங்க, கடைசி நேரத்தில் படிச்சிங்கன்னா மார்க் வராது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி உபாகமம் 28ஆவது அதிகாரத்தில் ஒரு பகுதி வசனம் 3-14 வரை, நான் சொல்லுகிற இந்த கட்டளைகளை நீங்கள் பின்பற்றினால் நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேலே வரும். வசனம் 15-46 வரைக்கும், நான் சொல்லுகிற கட்டளை நீங்கள் பின்பற்றாவிட்டால் இந்த சாபங்கள் உங்கள் மேலே வரும்னு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எஜுகேட் பண்ணுகிறார். எதையும் ஆண்டவர் சொல்லாமல் இல்லை, ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சில வேளைகளில் ஏன் சில காரியங்கள் மாற்றம் உருவாகலை, மாறுதல் உருவாகலை? ஒரு காரியம், தேவ சுத்தத்தின்படி சில பேருக்கு ஆண்டவர் நேரத்தை குறித்து வைத்திருப்பார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஏதோ இடத்துல தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனையை நம்ம சரியாக செய்யலை. இன்றைக்கு இந்த செய்தியில் பார்க்க போகிறோம், கர்த்தர் எனக்காய் காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எனக்கு வானத்தை திறக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு காரியங்களை செய்யணும்னா என்ன செய்யணும்? அதை கருத்தாக நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 28 வசனம் 12 வாசிக்கலாம். Book of Deuteronomy chapter 28 verse 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். The Lord will open the heavens, the store of his bounty, to send rain on your land in season, and to bless all the work of your hands. You will lend to many nations, but will borrow from none. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த நல்ல பொக்கிஷசாலையாகி அந்த வானத்தின் வாசலை நீங்க எனக்கு திறந்து கொடுக்கணும். ஆண்டவர் அந்த வாசலை திறந்து கொடுத்தா தாங்க நம்ம போடுற பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பிளான் பக்காவாக பிளான் போடலாம், பேப்பரில் பிளான் போடலாம், எக்ஸல் ஷீட்டில் பிளான் போடலாம், வெரி குட் ப்ராஜெக்ட், எல்லா பிளானும் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் வானத்தை திறந்தா தான் அந்த பிளான் ஆசீர்வாதமாக வரும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆண்டு தான் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தணும். இன்றைக்கு அந்த வானத்தின் வாசலை ஆண்டவர் திறக்கணும். பாருங்க, காலையில் எந்திரிச்சோன்னா சூரியனை எதிர்பார்க்கிறோம், சாயந்தரம் ஆனோன்னு சன்செட் எதிர்பார்க்கிறோம். இயற்கையின் அந்த நியதியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னோட கண்ட்ரோலில் வைத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வாரத்துக்கு சூரியனே இல்லை, ஒரே மழையாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுவோம். ஆண்டவர் வானத்தை திறக்கணும், ஏற்ற வேளையில் வானத்தை அடைக்கணும், காரியங்கள் ஆண்டவர் நேர்த்தியை செய்யணும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணணும். ஏன் ஆண்டவரை, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஆசீர்வாதத்தை நிறுத்தி வச்சிருக்கிறீங்களா? இல்லை இன்னும் நான் உங்களுக்கு பிரியமாக மாறணுமா? இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் இன்னும் நான் கருத்தாக சில காரியங்களை செய்யணுமா? அந்த கண்ணோட்டத்தோடு, அந்த ஏக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது உபாகமம் 28ஆவது அதிகாரத்தை ஒட்டினபடி மல்கியா 3ஆவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மல்கியா 3ஆவது அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் மலாச்சி சாப்டர் 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். Bring the full tithe into the storehouse, that there may be food in my house, and thereby put me to test, says the Lord of hosts, if I will not open the windows of heaven for you and pour down for your blessing until there is no more need. இது அடிக்கடி நம்ம தசம பாகத்திற்காக எடுத்து பேசுகிற வசனம். தசம பாகம்னா எப்போவுமே நம்ம காணிக்கையில் தசம பாகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தசம பாகம் என்றாலே நம்முடைய நேரத்தில், நம்ம நேசத்தில், நாம்
நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளில் ஆண்டருக்காக கொடுக்கிற பொழுது, என் நேசத்தில் என் ஆண்டவருக்கு தான் முதல் நேசம் கொடுக்குறேன், ஆண்டவர் தான் முதலாவது நேசிக்கிறேன். என் நேரத்தில் பை ரைட் அக்கார்டிங் டு த புக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆண்டருக்கு நேரத்தை தசமபாகம் கொடுக்கணும். நம்ம நினச்சிக்கலாம், ஐயோ பாஸ்டர் 2 மணி நேரம் எப்படி கொடுக்க முடியும்? கஷ்டம் தான், எனக்கும் தெரியும். ஐ ஆல்சோ பீன் இந்த செக்குலர் ஒர்க். 2 மணி நேரம் கொடுக்கறது கஷ்டம்தான். ஆனால் நேரமே கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அது ஒரு தசமபாகம். ஒரு நாளில் நேரமே கொடுக்காமல் இருக்கும். ஒரு நாளில் 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆண்டர்கிட்ட பேச நேரம் இல்லையா? ஆண்டர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கட்டளை. நம்ம கட்டளை என்பது என்னன்னா, ரொம்ப சின்ன அடிப்படையிலிருந்து, பேசிக்லிருந்து. இப்போ இங்கிலீஷ் நம்ம படிக்கிறோம், எடுத்துன்னு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எடுத்துன்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை, ஏபிசிடி படித்து தமிழில் ஆனா ஆவணா படித்து தான் போகிறோம். அப்போ தேவ கட்டளை பின்பற்றுறதுனா என்ன? வெரி பேசிக். ஒவ்வொரு நாளும் என்னால் என் பலத்தில் ஆண்டருக்கு நல்லா தெரியும் யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும், யாருக்கு எவ்வளவு நேரம் இருக்குது ஆண்டருக்கு நல்லா தெரியும். நம்ம பலத்தில் அந்த நேரத்தை கொடுக்கிற பொழுது ஆண்டு சொல்லுகிறார், தசம பாகங்களை செலுத்துகிற பொழுது வானத்தின் பலகணிகளை திறப்பேன். I will open the windows of heaven for you. இன்னைக்கு வானத்தின் பலகணிகள் நமக்காக திறக்கப்படணும். அந்த வானத்தின் பலகணிகள் திறந்தா இவ்வளவு நாட்கள் நம்ம கண்களுக்கு புலப்படாது இருக்கிற ஆசீர்வாதம், இவ்வளவு நாட்கள் நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். நம்முடைய சூழ்நிலைக்கு கால நேரத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய வெளிப்பாட்டுக்கு ஏற்றபடி தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டு எப்பவுமே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் வச்சு நம்மளை பார்க்கறதில்ல. ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்குள் வருகிறோம். முதல் ஒரு சில வருடங்களுக்கு நம்ம ஜெபிக்க முயற்சி எடுக்கிறோமா, ஆண்டுடைய வேதத்தை வாசிக்க முயற்சி எடுக்கிறோமா, ஆண்டர் பார்க்கிறார். ஒரு சில வருடங்கள் ஓடுகிறது, வேதத்தை தியானிக்க நம்ம முயற்சி பண்றோமா, ஆண்டர் பார்க்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆயிருச்சு, இது வரைக்கும் நான் உபவாசம் இருந்தே ஜெபம் பண்ணல, ஆண்டர் பார்ப்பாருங்க. ஆண்டர் பார்ப்பார். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு வாரம் உபவாசம் இருக்க முடியறதில்ல, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். அப்படி நம்ம செய்கிற பொழுது பலகணிகள் திறக்கப்படும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்டாங்க. அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால எதுவுமே முடியல, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பலகணிகளை திறந்தார். எப்படி திறந்தார்? யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களா என்று அவர்களை சோதிப்பேன். ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுப்பாருங்க, நடுவில் கொடுத்து பார்ப்பார். நான் சோதித்து பார்ப்பேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார், நன்மையினால் நிரப்புகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை வைத்து வானத்திலிருந்து மன்னா ஆண்டவர் கொடுத்தார். அதே அதிகாரம் வசனம் 13-15, சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒரு பார்த்து அது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார். வானத்தின் பலகணிக்குள்ள, அண்டர் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், அங்கிருந்து அப்பம் வந்தது. சொல்லுங்க, மேலே பார்த்து சொல்லுங்க, அங்கிருந்து அப்பம் வந்தது, அங்கிருந்து இறைச்சி வந்தது, அங்கிருந்து நான் கேட்குற ஆசீர்வாதம் வராதா? வரும். நல்லா சொல்லுங்க, அங்கிருந்து வரும். கரங்களை வச்சு சொல்லுங்க, அங்கிருந்து வரும். எங்கிருந்து வரும்? வானத்தில் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன ஆசீர்வதிப்பார். அந்த ஜனங்களுக்கு அப்ப ஒவ்வொரு நாளும் தவறாதபடி, கிராபில் கூட டெலிவரி மிஸ் ஆகுது, எங்காவது ஷெட்யூல் மாறி போகுது. ஆனால் இந்த இடத்துல நாள் தவறாதபடி, யோசுவாவின் நாட்களில் ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் அவர்கள் போய் இந்த கதிர்களை சாப்பிட்றாங்க. அந்த நாளில் தான் மன்னா நின்று போகுது. அது வரைக்கும் மன்னா வந்தது. யூ கேன் ட்ரஸ்ட் காட் 100%, 200%. எப்போ
அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு கேளுங்க, எனக்கு தேவையான ஆசீர்வாதம் இந்த 10 மாதங்கள் இந்த வருடத்தில் நான் காத்திருந்த ஆண்டவரே, எனக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குது. அப்போ எந்த இடத்துலேருந்து கடந்து வந்ததோ அவர்களுக்கு நீங்கள் அப்பத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, மன்னாவை கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு காடைகளை கொடுத்தீங்க. அந்த இடத்துலேருந்து, அந்த வானத்தின் பலகணிகளிலிருந்து எனக்கு ஏற்ற வேலை, என் வேலையில் உயர்வு, எனக்கு ஏற்ற நன்மை, நான் எதிர்பார்க்குற காரு, நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் எல்லாம் அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவனுக்கு கொடுக்க போறீங்க. அதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்க போறீங்க நன்றி. நீங்க இந்த மாதத்தில் கொடுப்பீங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கர்த்தர் வானத்தை திறப்பார்னு சபைக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க வானம் திறந்து ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அதே சமயத்தில் நான் சொன்ன பாருங்க, உபாகம் 28வது அதிகாரம் ஆண்டு ஆசீர்வாதத்தை குறித்து சாபத்தை குறித்து பேசியிருக்காரு. 28:12 வசனத்தில் கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷசாலாகிய வானத்தை திறப்பார். ஆனால் நான் தேவ கட்டளைகளை கை கொள்ளல, ஆண்டுக்கு நான் பிரியமா நடக்கல. என்ன நடக்கும்? 23வது வசனம், உபாகம் 28:23, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். ஆண்டவர் நினைச்சா வானத்தின் பலகணிகளை திறந்து ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்யலாம். ஆனால் அந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ளல அப்படின்னா, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். எப்பொழுதுமே ஆண்டு இடத்துல 2 காரியம் இருக்குது. நீ நன்மை செய்தால் இந்த பாதையில் கடந்து போவே. சில வேளைகளில் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டுக்கு தீமை செய்து விட்டார்கள், இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். எப்போ அந்த காரியம் நடக்குதுன்னா, when we are disobedient to God, தேவனுடைய கட்டளைகளை நம்ம பின்பற்றாமல் இருக்கிற பொழுது நம்மளை அறியாமலேயே சில வேளைகளில் அந்த கீழ்ப்படியாமையில் போயிடுறோம். ஆகாப் ராஜா என்ன செய்தார்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனை வணங்காதபடி, தேவ கட்டளைகளுக்கு மாறாய் அவன் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தான். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 33வது வசனம், 1 King chapter 16 verse 33, ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான். அவனுக்கு தெரிந்து ஆண்டவருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம நடத்த சொல்றார், இந்த வழிதான் நடக்கணும். கீழ்ப்படியாமல் போனால் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வராது. சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நஸ்ரேய விரதம் இருக்கணும், உன்னுடைய முடி எடுக்கவே படக்கூடாது. அவன் கீழ்ப்படியாமல் போனான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையோ எந்த காரணத்திலோ அந்த கீழ்ப்படியாமைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனத்தில், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். உபாகமம் 28:23 ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் பஞ்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அருமையான திருச்சபையே, தேவ கட்டளைக்கு நான் எப்பவும் கீழ்ப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாக நம்ம தேவ பயத்தில், நம்ம பலத்தில், நம்மளுக்கு இருக்கிற பலத்தில், தேவ சமூகத்தில் தேவ கட்டளைகளை நம்ம பின்பற்றுகிற பொழுது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுப்பார். என்றைக்கு அந்த ஆகாப் ராஜா ஆண்டுக்கு கீழ்ப்படியாதபடி போனானோ தேசத்தின் மேலே பஞ்சத்தை கொண்டு வந்தார். ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி தேவனுக்கு பிரியமான மகனாய் மகளாய் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற பொழுது அதன் காலங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிற அது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே தான் இருக்குது. ஒரு தகப்பன் மேலே, தாய் மேலே தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து தேவ கட்டளையின்படி தேவன் விரும்புகிறபடி காரியங்களை செய்கிற பலகணிகள் ஆண்டவர் திறப்பார். ஏனோ எல்கனா அண்ணாவனுடைய வாழ்க்கையில் பிள்ளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. அந்த மகள் செய்த ஒரு காரியம், எல்கனா ஆண்டருக்கு விருப்பமான மனிதன், வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் ஆண்டரை நேசிக்கிறான். அந்த மகளும் ஆண்டரை நேசிக்கிற மகள். ஏனோ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படலை. ஒரு நாள் அந்த மகள் ஆலயத்துக்கு போகிறாள். ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு பொருத்தனையை செய்கிறாள். வானத்தின் பலகணிகள் திறந்து விட்டது. வானத்தின் பலகணிகள் திறந்து விட்டது. இந்த இடத்துல 3 வருஷம் பஞ்சத்தில் இருந்தாங்க.
அப்போ ஆண்டவர் எலியாவை கொண்டு அந்த ஜனங்களோடு பேசுகிறார். 1 ராஜாக்கள் 18:21 அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் எலியா கூட்டுகிறார். ஆகாபிடத்தில் சொல்லி அவங்களுடைய தீர்க்கதரிசி எல்லாம் கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் கேட்கிறார் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நீங்க ஆண்டவரை வழிபடுறீங்களா இல்ல விக்கிரங்களை வழிபடுறீங்களா? 2 நினைவுகளாக இருக்கிறீங்களே. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றால் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, அந்த கீழ்ப்படியாமையில் அந்த ராஜா இருந்த கீழ்ப்படியாமை நிறுத்தம். நாங்கள் ஆண்டரைத்தான் பின்பற்றுவோம்னு சொல்லல. அவர்கள் அந்த மாதிரி வளர்க்கப்பட்டு அந்த கீழ்ப்படிதலின் அந்த அவங்களும் அதே மாதிரி கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அப்போ எலியா என்ன செய்கிறார்? அந்த இடத்துல விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளை முதலாவது அவர் பலியிட சொல்லுகிறார். அக்னி எதுவும் வரல. அவங்க மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறாங்க, எதுவும் வரல. இவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த இடத்துல தண்ணீரால் நிரப்பி பலிகளை ஆயத்தப்படுத்துகிறார். தண்ணீரால் நிரப்பி பலிகளை ஆயத்தப்படுத்தி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து, இது பாருங்க, வானத்தில் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். பலகணிகளை திறந்து இவங்களை ஆசீர்வதிக்க போறேன். எப்போ அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து வெளியில கொண்டு வரணும், இந்த ஜனங்களுக்கு என்னை காண்பிக்கணும் ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். வானத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வருகிறது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 37-38. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். எந்த வானம் 3 வருஷம் அடைக்கப்பட்டிருந்ததோ, எந்த வானம் வெண்கலமாக இருந்ததோ, எந்த வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலையோ, எலியா அந்த தேவ மனுஷன் கதறுகிறார். கீழே பலிபீடத்தை செப்பனிட்டு ஆயில் ஊட்டில் தண்ணீர் இருக்குது. அந்த இடத்துல பலிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 37வது வசனத்தின்படி வானத்தை நோக்கி என்னை கேட்டருளும் என்றார். 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாதபடி அந்த அக்னி கடந்து வந்து நக்கி போட்டது. வானத்திலிருந்து வானத்தின் வாசல் ஆண்டவர் திறந்தார். அந்த வானத்தின் பலகணிகளை திறந்தார். இன்னைக்கு why we need to get stressed up in this life? தேவையே இல்லை. நீங்கள் கவலையப்படாதீங்க, எதை குறித்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கட்டளைகளின்படி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற பலத்தில் நான் உங்கள் கட்டளைகளை பின்பற்றுவேன் ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் தேவனுக்கு தேவனுக்கு உங்களால் முடிந்த அளவு அந்த கட்டளைகளை பின்பற்றுதல தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பொழுது வானத்தின் பலகணிகள் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. 3 வருஷம் அந்த வானத்தை அடைத்து வைக்கவும் முடியும். எலியாவுடைய ஒரு வார்த்தை, ஒரு ஜெபம், என்னை கேட்டருளும் என்றார். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. எத்தனையோ நாட்கள் அன்னால் கண்ணீர் வடித்திருப்பாள். அன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு பொருத்தனையும் பண்ணினா பாருங்க, பலகணிகள் திறக்கப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவன் கிருபையை ஆசீர்வதித்தார். அதே அதிகாரம் வசனம் 43-45 தன்னுடைய ஊழியக்காரர் நோக்கி சொல்லுகிறார், நீ சமுத்திரமுகமாக போய் பார் என்று. அவன் ஒன்றுமில்லை என்று சொல்லி வருகிறான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்கிறார். நீ 7 தரம் அந்த இடத்துல போய் பாருப்பான். 44வது வசனம், 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். ஒரு உள்ளங்கை மேகம்தான் எழும்புகிறது என்றார். இன்னைக்கு உங்க நம்பிக்கை ஒரு சின்ன நம்பிக்கை, இந்த வார்த்தை கடந்து வருகிற போது உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை, நான் பிடித்து கொள்ளுவேன், நான் தேவ கட்டளையில் உறுதியாக இருப்பேன். அப்பா எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் தேவன் மேலே இருக்கிற நேசத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் நேசித்து தேவ கட்டளையில் உறுதியாக இருப்பேன். கொஞ்சம் நம்பிக்கை, துளியளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்து அந்த மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகமாக எழும்பினது. உடனே எலியா சொல்லுகிறார், நீ போய் ஆகாப ரதத்தை ரெடி பண்ண சொல்லு, மழை கடந்து வருகிறது. 3 வருஷம் வானம் வெண்கலமாக இருந்தது. எப்படி உடனே மழை வந்தது?
ஆண்டவர் வானத்தை திறக்கும்படியாக முடிவு செய்தார். இன்னைக்கு எந்த இடத்துல பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் ஆசீர்வாதம் காத்திருக்கீங்களோ, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காய் வானத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காய் வானத்தை திறக்கிறார். நீங்கள் விசுவாசித்து அந்த உள்ளங்கை மேகத்தை போல சிறிய நம்பிக்கையோடு அதை பற்றி கொண்டு, ஆண்டவரே நாங்கள் எல்லா இடத்துல உங்கள் தேவ கட்டளையில் உங்களை பின்பற்றுறதில், உங்களுக்கு உண்மையாக வாழ்றதில், தேவன் கொடுத்திருக்க இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மட்டும் நம்ம ரொம்ப கவனமா தேவ சமூகத்தில் கருத்தா இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு விட்டால் மகிமையான ஆசீர்வாதங்கள் அதினதன் காலத்தில் பரத்திலிருந்து உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. 30 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் 30வது வயதில் தேவனை தெரிந்து கொண்டேன். அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை கருத்தாய் அவரை பற்றி கொள்ளும்படியாய் அர்ப்பணித்தேன். இன்னைக்கு அதனால தான் சில வேளைகளில் சில காரியங்களில் மாற்றங்கள் மாறுதல்கள் வரும்போது சொல்கிறோம், அவரை உறுதியாக பிடிங்க, தேவ கட்டளையில் உண்மையாக இருங்க, தேவனை உங்கள் பலத்தை நேசிங்க, வானத்தின் வாசல் உங்களுக்காய் திறக்கப்படும். 45வது வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. என்னோடு கூட சொல்லுங்க, பெருமழை உண்டாயிற்று. நல்ல சத்தமா சொல்லுங்க, பெருமழை உண்டாயிற்று. 3 வருஷம் பஞ்சம், வானம் வெங்கடமா இருந்தது. எப்படி பெருமழை உண்டானது? கர்த்தர் பலகணிகளை திறந்தார், கர்த்தர் சித்தம் கொண்டார். இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில பெருமழையை கட்டளிடும்படியா பரலோகம் முன்குறித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பெருமழையை கட்டளிடும்படியா ஆண்டவர் முன்குறித்து இருக்கார். இந்த வசனத்தை பிடித்து நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, பெருமழையை கட்டளிடும்படியாய் எனக்கு நீங்க முன்குறித்து இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக வானத்தின் வாசல் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எனக்காக வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆமென். ஆண்டவர் நமக்காக திறப்பார் அந்த வானத்தின் வாசல். யாக்கோப்பு கைவிடப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற பொழுது, ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் 10-11, அவன் பேசபா வனாந்திரத்தில் கடந்து போகிறான். அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவனுக்கு ஒரு ஒத்தாசை இல்லை, ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை, என் கையில எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு தேவையான ஆசீர்வாதத்துக்கு உண்டான நன்மை எனக்கு புலப்படல பாஸ்டர், என் கையில எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை மட்டும் நம்பி போறான். ஆபிரகாமின் தேவன் என் தேவன், என்னை நடத்துவாருன்னு சொல்லி நம்பி போறான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஒருவேளை எங்கிருந்து நம்பிக்கை இல்லாமல் நீங்க கேட்டாலும் சொல்றேன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் உங்களை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கார். ஹல்லேலூயா. யாக்கோப்பு கேள்விப்பட்டிருப்பாப்புல அவங்க தாத்தா ஆபிரகாமை எப்படி நடத்தினாருன்னு சொல்லி, அவங்க அப்பா எப்படி நடத்துறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பார். அதனால ஆண்டவன் எப்படி நடத்திடுவார், அந்த இடத்துல போறார். ஆண்டவனுக்கு வானத்தின் வாசலை காண்பித்து கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில, இல்லாவிட்டால் வெறுமையின் நிலைமையில, நான் என்ன செய்யறது, ஒரு வனாந்திரத்தின் அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கு வானத்தின் வாசலை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஆதியாகமம் 28 வசனம் 16-17, யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற, இது வானத்தின் வாசல் என்றான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். இது வானத்தின் வாசல். இந்த வானத்தின் வாசல்ல தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறாங்க. இந்த வானத்தின் வாசல்ல இருந்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருப்பேன். அதை உறுதியா பிடித்து கொள்ளுகிறார். அந்த வானத்தின் வாசலை போல இந்த ரெகபோத் ஊழியத்தில் இந்த வானத்தின் வாசல் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சொன்னதை செய்யும் அளவு ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல கடந்து போகணுமோ உங்களோட கூட வருவார், உங்களை வழி நடத்துவார். சொன்னதை செய்கிறவரை கைவிட மாட்டார். அந்த வானத்தின் வாசல்ல அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த மகன் கடந்து சென்றார். 14 ஆண்டுகள் ஆசீர்வாதமாக நடத்தி இந்த மகனை கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த வானத்தின் வாசல் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே, நீங்கள் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னு இன்றைக்கி ஜெபம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஆலயத்தின் மேலே இருக்கிற இந்த வானத்தின் வாசல் எங்கள் வீட்டின் மேலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தின் மேலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என்னோடு இருப்பதற்காய் நன்றி. எனக்காக வானத்தின் பலகணிகள் திறந்திருப்பதற்காய் நன்றி. எத்தனை பேர் இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க வீட்டுக்கு போகணுன்னு? எஸ், ஒரு 1 minute ஜெபம் பண்ணுங்க. உள்ளே போகணுன்னு
ஆண்டவரே எங்களுக்கு வானத்தின் வாசல் அபிஷேகத்தை திறந்து கொடுத்திருக்கிறீங்க. இதே அபிஷேகம் என் ஸ்தலத்தின் மேல் இருப்பதற்காய் நன்றி. என் வேலை ஸ்தலத்தில் இருப்பதற்காய் நன்றி. எங்கிருந்தாலும் கேளுங்க, இந்த வானத்தின் வாசல் எங்களுக்கு திறந்து கொடுக்கிறீர். 14 வருஷம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அந்த மகன் கடந்து போய் திரும்ப வருகிறார். ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். பாஸ்டர், என் கையில் காரியங்கள் ஜெயமா இல்லை. ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அக்டோபர் 2025 இந்த நிலைமையில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் வரும் நாட்களில் நல்லா வரணும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவரே, யாக்கோப்புக்கு வானத்தின் வாசல்ல உங்கள் வாக்கை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த வானத்தின் வாசல் அந்த மகனோடு கூடவே டிராவல் பண்ணிச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் நடத்தி 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதங்களோடு கொண்டு வந்தீங்க. நான் எங்கே போனாலும் அந்த வானத்தின் வாசல் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நான் எந்த இடத்துல போனாலும் அந்த வானத்தின் வாசல் என்னோடு இருக்கட்டும். அந்த வானத்தின் வாசலிருந்து கடந்து வருகிற வாக்குத்தத்தம், அந்த வானத்தின் வாசலிருந்து கடந்து வருகிற அந்த அற்புதத்தின் வல்லமை என்னை சந்திக்கும்படியா என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அந்த வானத்தின் வாசல் உங்கள் மேல் இருக்கும்படியே வாஞ்சிங்க. அவர் சொல்லுகிறார், அந்த வானத்தின் வாசல்ல இருந்து ஆண்டு அந்த மகனுக்கு சொன்ன காரியம், தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறாங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அவன் அப்பதான் சிங்கிள், எங்கே போகிறான், பரதேசியாக போகிறான். அவங்க போய் மாமாவை எங்கே கண்டுபிடிக்கிறது, மாமா பொண்ணு எங்கே போய் பார்க்கறது, ஒன்றுமே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Make a commitment today. ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, அன்றே இந்த அக்டோபர் 2025 கர்த்தர் எனக்கு வானத்தை திறந்து கொடுப்பார்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல உங்க கட்டளைகளை என் பலத்துக்கு முடிந்த அளவு நான் கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிக்கும்படியா நீ ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. தேவ கட்டளை கீழ்ப்படும்படியா நீ ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. என் மேல இந்த வானத்தின் வாசல் திறந்திருக்கட்டும், என் பிள்ளைகள் மேல வானத்தின் வாசல் திறந்திருக்கட்டும், எங்க குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்தின் மேல வானத்தின் வாசல் திறந்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களை காத்து எங்களை ஆசீர்வாதமா கொண்டு வாங்க ஆண்டவரே. அடுத்த வருடம் அக்டோபர் 2026 நான் சொல்லணும், 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதங்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தேவ சமூகத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியம், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்காக கர்த்தர் வானத்தை திறந்து கொடுப்பீங்க. அன்றைய உபாகம் 28:12 வசனத்தின்படி கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை எனக்காக திறப்பார். தேவ கட்டளைகளை என்னால முடிந்த அளவு என் ஞானத்துக்கு ஏற்ற அளவு உங்க பாதத்தில் கீழ்ப்படிவேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். தேவ சமூகத்தில் அன்றே எனக்கு தெரிந்தபடி இந்த கட்டளைகளை பின்பற்ற ஏதாவது நான் மாறணும்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார், ஏதோ வகையில் இடைபடுவார். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்க அவரோடு நடக்க அந்த வானத்தின் வாசல் இருந்து ஆசீர்வாதங்க கடந்து வருங்க. ஹல்லேலூயா. அந்த வானத்தின் வாசல் எங்களுக்காய் திறக்கப்படும். அந்த அற்புதம் கடந்து வரும். இந்த வருடம் 10வது மாதத்தில் இருப்பதை காட்டிலோ அடுத்த வருடம் 10வது மாதம் நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க போறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த காரியத்தை இல்லாதவைகள்னு பார்க்குறீங்களோ அடுத்த வருடத்தில் எங்களுக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், அந்த நன்மை உருவாவதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 32:15 வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்லேயே அந்த நாட்கள் அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டில் சொல்லி இருக்கிறாங்க, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நிலைமை மாறாது. ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படுகிற பொழுது வனாந்திர வயல்வெளியாகும், வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படுது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படணும். அது ஏசாயாவின் நாட்களில் நான் சொன்ன பாருங்க. உபாகத்தில் ஆரம்பிக்க போகிறோம், எபேசியரில் முடிக்க போகிறோன்னு சொல்லி உபாகத்தில் தேவன் அந்த கட்டளை கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள்
புதிய ஏற்பாட்டு சபை உதயமாகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வசனம் 2-3, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லோர் மேலும் வந்து அமர்ந்தது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுக்கப்பட்டாரோ, என்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையை நிறைத்து நம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிறைத்து இருக்கிறார், அந்த நிறைவு இருக்கிற நாம வானம் திறக்கப்படணும், அப்பா எனக்கு நன்மை செய்யணும்னு ஏங்க வேண்டியதில்லை. அதற்கேற்ற அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் போதும். உங்களுக்கே நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவீங்க, எனக்காக கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கார். ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய நமக்கு உரிய பலன். நீங்கள் சொல்லணும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிற அதில் காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் நல்ல சத்தமாக 2 முறை என்னோட கூட சேர்ந்து வாசிக்கணும். எபேசியர் சாப்டர் 1 verse 3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நல்ல சத்தமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு திருச்சபை, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இந்த நாள் இந்த காலத்தில் இருக்கிற நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னைக்கு நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தோமோ, என்னைக்கு தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை மகனாக மகளாக ஆண்டு தெரிந்து கொண்டாரோ, அப்பொழுதே நமக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்பா நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்காக எல்லாத்தையும் அப்பா ரெடி பண்ணிட்டார். எபேசு திருச்சபைக்கு அந்த வெளிப்பாட்டை பவுல் கொடுக்கிறார். நான் ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே முடியலன்னு சொல்லாத திருச்சபையே, எபேசு திருச்சபையே உனக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் சொல்றீங்க, எனக்காக அப்பா உன்னதங்கள்ல சகல ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரோ, உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பா பரத்தில் வைத்திருக்காருங்க. அந்த பலகணிகளை திறந்து அந்த வானத்தின் வாசல் இருந்து என் கரத்தில் அவர் கொடுக்க போறார். அதற்காய் ஸ்தோத்திரம். அதை மட்டும்தான் நீங்க சொல்லணும். சொல்லுங்க, எதை சொல்லணும்? ஆண்டு கொடுக்க போறார், அதை மட்டும்தான் சொல்லணும். அது சொல்ல சொல்ல ஆண்டு அந்த கிருபையை கொடுப்பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய மனக்கண்கள் எவ்வளவு பிரகாசமாகிறதோ, அப்படி என்றால் நம்ம ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு, என்னுடைய அத்தாரிட்டி எனக்கு தெரியுது. கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, அந்த ஏடிஎம் கார்டில் எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்துட்டீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஷாப்பிங்க்கு போகிறீங்க, தைரியமாக போவீங்களா, போக மாட்டிங்களா? பேலன்ஸை பொறுத்து போவோம். எந்த பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி அந்த கடைக்கு போவோம். ஒரு தைரியம். உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் பேரில் இருக்கிற ஹெவன் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் மேலே ரெடியாக இருக்குது. எப்போ பாச ரெடியாக இருக்குது? எப்போ ஆண்டவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டாரோ எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டு ரெடியாக வச்சிருக்காரு. அதுதான் எபேசு திருச்சபைக்கு சொன்னார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிறைத்திருக்கிறார். எனக்கு அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைக்கப்பட்டது தெரியல. நான் விளையாட்டா வானத்தை பார்த்து, ஆண்டர் எனக்கு ஆசீர்வதிக்கிறக்கா ஸ்தோத்திரம், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறக்கா ஸ்தோத்திரம், கார் ஆசீர்வதிக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு நான் 2002 ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த காரியங்கள் 2007 2008 வரும்போது ஆண்டர் அப்படியே செய்து கொடுத்தார். ரிசர்வ் பண்ணியிருக்கார்.
உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ சொல்லுங்க, பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ரெடியாக வைத்திருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு வேணுங்கிற டிகிரியை, எனக்கு ரெகபோத் ஊழியத்துக்கு வேணுங்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவர் ரெடியாக வைத்திருக்கார். எங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிற நன்மையை ஆண்டு ரெடியாக வைத்திருக்கார். எங்கள் ஆலயத்தில் இருக்கிற செல்வங்களுக்கு வேணுங்கிற நல்ல மாப்பிள்ளையை, நல்ல பொண்ணு ஆண்டவர் ரெடியாக வைத்திருக்கார். எங்களுக்கு வேணுங்கிற புதிய இடத்தை ஆண்டவர் ரெடியாக வைத்திருக்கார். இந்த ஊழியத்திற்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும், குடும்பத்தின் ஒவ்வொரு தேவையில், குடும்பங்களை எந்தெந்த அற்புதம் வேணுமோ எல்லாம் பரத்தில் ரெடியாக வைத்திருக்கார். சொல்லுங்களேன், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் ஆண்டவர் ரெடியாக வைத்திருக்கார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். உங்க அடித்தளத்தில், உங்க மனசின் அடித்தளத்தில் நீங்க விசுவாசிக்கணும், எனக்கு ஆண்டவர் வைத்திரு. இன்னைக்கு யாரெல்லாம் இதை விசுவாசித்து நான் சொல்லுகிற அறிக்கையின்படி செய்றீங்களோ, அடுத்த அக்டோபர்ல கர்த்தர் சாட்சியா எழுப்பும்படியா தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் வசனம் 18 கடைசி வசனம் எபேசியர் 1:18-19 வேகமாக அது உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். அதில் என்ன சொல்லுகிறார்? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை இன்னதென்றும். அதாவது ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள அழைத்திருக்கிறார். வாட் இஸ் த பெனிஃபிட்? மற்றவங்க வாழுகிறபடி நான் வாழ்றதில்லை, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியா இருக்கிறேன், தேவனை தேடும்படியா இருக்கிறேன், என் பலத்தில் ஆண்டருக்கு உண்மையா இருக்கிற, எல்லாவற்றையும் செய்யற. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? மனம் போல வாழ்றாங்க, எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்றாங்க, நினைச்சபடி இருக்கலான்னு இருக்கிறாங்க. அதற்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. சபையே உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. You are very special. அது தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன முடிவு பண்றாங்க, என்னத்தான் வாழ்ந்து என்ன பண்ண, அவங்களுக்கு ஆண்டர் இல்லை, அவங்களும் அப்படித்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் அற்புதம் புறப்படலையோ, யாருடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளையோ, அந்த இடத்துல பிரகாசம் உள்ள இன்னும் பிரகாசம் அடையணும், அந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அதான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து, மார்க்கத்திலிருந்து 30வது வயதில தெரிந்த உடனே பற்றி கொண்டேன். இருக்கிற வாழ்நாட்கள்ல தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளணும். இது கருத்தாய் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, அசால்ட்டா வாழ்க்கிற வாழ்க்கை அல்ல. இந்த ரட்சிப்பு தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. It is very precious to get the salvation, to know the salvation and live in salvation and prepare ourselves for the eternity. இந்த ரட்சிப்பை பெற்ற வாழ்க்கைய அசால்ட்டா வாழாதீங்க, வைராக்கியமாய் தேவனுக்காய் வாழுங்க. தேவனுக்காய் இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. அது நான் வைராக்கியமாய் இருக்கிறவங்க வாழ்க்கையில அந்த மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்வார். நான் இந்த என்னுடைய 25 ஆண்டு வாழ்க்கையில பார்த்துட்டேன், பரம்பரை கிறிஸ்தவர்களை பார்த்துட்டேன், ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டேன். யார் தேவனுக்காய் வைராக்கியமா எழும்புறார்களோ அவர்களுக்குள்ள இந்த மனக்கண்கள் பிரகாசமா இருக்கிறத பார்த்துட்டேன். தங்களுக்கு மிஞ்சிய காரியத்தில் தைரியமாய் விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறாங்க, தேவனுக்காய் ஓடணும் எழும்புறாங்க, தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இன்றைக்கு உங்கள் மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடையும்படியா ஜெபிக்கிறேன். உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தபடினால்தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் பிரகாசம் அடையணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. எப்படி மரித்து 3ஆம் நாள் கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினாரோ, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு எழுப்பினாரோ, அதே போல நம்மிடத்தில் மகா மேன்மையான மகத்துவம். ஏன் இடத்தில் ஆண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறார், ஏன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்திருக்கார்? அருமையான திருச்சபையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிற, if you realize the worth of the salvation what God has blessed you in your life, you will not be the same as today. அந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் மேன்மை, அந்த ரட்சிப்பின் உயர்வு, காணாததை கண்டா தோணாதெல்லாம் தோணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தமிழ்ல. அதாவது உங்களுக்கு தெரியல, கண்டுக்கிட்டாங்க. 30 வருடம் மெய் தெய்வத்தை அறியாதிருந்தோம். பேசுகிற தெய்வம், நம்மை ஆட்சி தேற்றுகிற தெய்வம், வாக்கு கொடுக்கிற தெய்வம், உன்னை எதற்கு படைத்தேன்னு சொல்லுகிற தெய்வம், உன் வாழ்நாட்கள் நீ என்ன சாதிக்கணும்னு சொல்லுகிற தெய்வம், உன் வாழ்நாட்களை ஓடி முடிக்கிற பொழுது நீ என்ன செய்யணும்னு சொல்லுகிற தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கொண்டு இருக்கிறோம். நீங்க பவுலை பத்தி வாசிக்கிற பொழுதெல்லாம், ஒரு முறை பவுலை பத்தி வாசித்தாலே அந்த அபிஷேக ஆவியானவர் உங்களை நிரப்பணும். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான மனக்கண்கள் ஆலயத்தின் மத்தியில் கர்த்தர் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய தரிசனமே.
ஆண்டருடைய இந்த நெருக்கி ஏவுகிற அன்பு இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளணும். நம்முடைய மிஷனே டு கெட் ரூட்டட் இன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில பிள்ளைகள் பலப்படணும். தேவனுடைய எதற்காக ஆண்டவனை பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாக நான் தொடரணும். இன்னைக்கு இந்த அக்டோபர் 2025 நீங்க தேவனுக்காய் வைராக்கியம் எடுப்பீங்கன்னா, நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, நீங்க எந்த நன்மைக்காய் காத்திருக்கிறீங்களோ, வாட் எவர் மே பி த பிரேக் த்ரூ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், ஐ ப்ராமிஸ் யூ, I prophesy to you, you will get it in before October 2026. Hallelujah. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இன்று இருப்பது போல நாளை இருக்க மாட்டீங்க. அதை மேலா உயர்த்தப்படுவீங்க. அதற்கு என்ன வேணும்னா, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். He has got how his eyes has been enlightened. பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவருக்கு கிடைச்சனால எனக்காக ஆயத்தப்படுது. ஏன் பவுல் அப்படி ஓடினார் தெரியுங்களா? பவுலுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். அதுதான் அந்த உத்தரவாதத்தோடு சொல்லுகிறார், நான் ஏசப்பாவிடத்துல போய் சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஆசை. இந்த கூடாரத்தில் இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். இன்னொரு வெளிப்பாடு, இன்னொரு அற்புதமான வெளிப்பாடு. டிஜிஎஸ் ஐயா அப்போஸ்தலனாகிய பவுலை பரலோகத்தில் பார்த்தது குறித்து யூடியூப்ல ஒரு இருக்குது, விருப்பப்படுறவங்க போய் போட்டு கேட்டு பாருங்க. டிஜிஎஸ் போட்டு அவர் பவுலோடு பேசி இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க எப்படி இந்த காரியத்தை பண்ணீங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்கிறார். அவர் சொல்றார், இப்படி இருந்தது தினகரன், இப்படி இருந்ததுன்னு. அதுல சொல்றாரு, எல்லா நேரத்திலையும் அவர் கேட்கிறார், மெலித்தா தீவில் உங்களை விட்டுட்டாங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? பாம்பு கடிச்சிருச்சே. பாம்பு கடிச்ச விஷயம் எனக்கு தெரியல தினகரன். எனக்கு இந்த தீவுக்கு நான் அடுத்த வாழ்க்கையில் வரவே மாட்டேன். இவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும் என் மனசு இருந்தது. கடைசி வரைக்கும் இருந்தீங்களே. ஆமாம், உனக்கு தெரியுமா, நான் எழுதியிருந்தேன்ல ரோமரில் இல்லை, அதாவது கடைசி நாட்களில் ஒரு வீடு எடுத்து சுவிசேஷம் சொன்னு, அதுக்கப்புறம் என்னைய சிரசேதம் பண்ணுகிற நாட்கள் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சோல்ஜர் சொன்னான், நீ குமின்னு சொல்லி அவன் கத்தியை மட்டும்தான் வச்சான். அவருக்கு தினகரன் ஐயா கேட்குறாரு, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பவுல் சொல்லுகிறார், கத்தியை மட்டும்தான் வச்சான். அதுக்கப்புறம் நான் அப்பாவை முகமுகமாக பார்த்தேன், அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். எப்படி அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது, அதை வாசிக்கிற பொழுது என்ன ஆகுன்னா, ஆண்டனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வாழ்கிற மாதிரியே ஆண்டருக்காக இருக்க மாட்டீங்க. யுவர் லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட். யுவர் லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட். தேவனுக்காய் அப்படி வைராக்கியமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வானத்தின் பலகணிகள் உங்களுக்காய் திறக்கப்பட்டு விடும். வானத்தின் பலகணிகள் அந்த வானத்தின் பலகணிகள் திறந்துருச்சா, என்ன தடை, என்ன ப்ராப்ளம், என்ன அற்புத தடையோ எல்லாம் அடிச்சுட்டு ஓடி போயிடும். 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. என்னை கேட்டருளும் எலியாவனோட ஒரு வார்த்தை, மழை, பெருமழை உண்டாயிற்று. இந்த செய்தியை தியானிங்க, அப்பா இடத்துல சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்களேன், என்னோட கூட சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கோ, பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதை ஃபாலோ பண்ணுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஃபாலோ பண்ணுவோம். அப்படி நம்ம எழுந்திருந்து தேவ சமுத்திரம் சொல்ல போறோம். இன்னைக்கு முடிவு செய்யுங்க. மேக் அ கமிட்மெண்ட். இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்க, எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ. ஐ வாண்ட் டு டேக் அ சேலஞ்ச். தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அற்புதங்கள் நடக்கணுங்க, அதிசயங்கள் நடக்கணும். கர்த்தர் வானத்தை திறந்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார். நீங்க சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பம் காடைகள் வந்த அந்த வானத்தின் வாசல், அப்பம் கடந்து வந்தது, காடைகள் கடந்து வந்தது. அந்த வானத்தின் வாசல் வழியா நான் எதிர்பார்க்கிற நன்மை கடந்து வரும். கோலும் கையுமாய் கடந்து போன 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதம் வெறுமையா போன. இன்னைக்கு எந்த இடத்துல வெறுமையா இருக்கிற? எதுவுமே இல்லை. என் கைகள் வெறுமையா இருக்கு பாஸ்டர். நீங்க சொல்லுங்க, கோலும் கையுமாய் கடந்து போன இடத்துல 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே. இன்றைக்கு இந்த வருடம் இந்த மாதத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல வெறுமை இருக்குது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்க கட்டளைகளை பின்பற்றேன், உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். ஐ வில் என்ஷூர் எந்த இடத்துலையும் டிஸ்ஒபீடியன்ஸ் இல்லை, கீழ்ப்படியாமை இல்லை. என் தேவன் விரும்புகிறபடி இருப்பேன். சங்கீதம் 32:8 வசனத்தின்படி என் மேல் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க ஆண்டவரே.
இசப்பா, உள்ளங்கை சிறிய மேகம் பெரிய மழை பெய்யும்படியாய் செய்ததே. உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை எழட்டும், உள்ளங்கை அளவு நம்பிக்கை எழட்டும். அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிற, நீங்கள் எதிர்பார்க்குற சுகம், நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதம், நீங்கள் எதிர்பார்க்குற நன்மை, நீங்கள் எதிர்பார்க்குற பிரேக் த்ரூ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. மேலத்தில் அந்த வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியா அப்பா இடத்துல சொல்ல போகிறோம். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகள் திறக்கும்படும்படியா எனக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வானத்தின் கலமணிகள் திறக்கும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். தேவனுடைய கடந்து வரணும், அற்புதத்தை செய்யணும். கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். சொல்லுங்க, எனக்காக வானத்தை திறப்பார். ஏன் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்காக வானத்தை திறப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போறேன். எலியாவுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை கடந்து வரும். எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக ரெகோபோத் ஊழியத்தில் ஆண்டு வைத்திருக்கிறாரோ, அந்த வானம் திறக்கப்படும்படியா, மாற்றங்கள் உருவாகும்படியா தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பம் காடைகள் வந்த அந்த வானத்தின் வாசல். இன்றைக்கு நான் வீட்டுக்கு போனவுடனே சொல்ல போறேன், இது வானத்தின் வாசல். இந்த சபையில் இருக்கிற இந்த வானத்தின் வாசல் என் வீட்டின் மேல இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊர்ல இருக்கிற என் வீட்டின் மேல, ஊர்ல இருக்கிற வயலின் மேல, ஊர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி மேல, ஊர்ல ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருக்கிற எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த வானத்தின் வாசல் இருக்கிற சுகம் அந்த இடத்துல கடந்து வருவதாக. கேளுங்க இந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ ஆண்டவரே, உங்க வானத்தின் வாசல் குடும்பங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரட்டும், அதிசயத்தை கொண்டு வரட்டும். உள்ளங்கை சிறிய மேகம் பெரிய மழையாய் மாறினது. உள்ளங்கை சிறிய மேகம் பெரிய மழையாய் மாறினது. ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்கள் செய்றீங்க ஆண்டவரே. யாருடைய மனதிலையும் இது நடக்குமா நடக்காதா இந்த காரியங்கள் சிந்திக்காதீங்க. 100% ஆராதனை வேளையிலே ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம். எந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இல்லையோ அதை மனதில் நினைத்து கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கார். சங்கீதம் 138 வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கரம் குறுகி போகல, எனக்காக செய்வார். வானத்தின் வாசல்ல எனக்காக இந்த பலகணிகளை திறந்து அப்பா ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல அந்த ஆசீர்வாதத்தின் கரம் கடந்து வரும். எந்த இடத்துல எந்த தேசத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. தேங்க்யூ. நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள்
நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தி, ஆண்டவரே, உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உடைய பண்டகசாலையாகிய அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து வானத்தின் வாசல் எங்களுக்காய் திறந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தின் மழை என்னை சந்திப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆவியானவர் நிரப்பின இந்த காலங்களை வைத்து என்னோடு கூட சொல்லுங்க. ஆவியானவர் நிரப்பின இந்த காலங்களை வைத்திருக்கிறேன். எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள வேலையின் ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்க்கிற நன்மை, அற்புதம், அடையாளம், என்னென்ன நன்மைகள் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் ஆண்டவர் ஆர்டேன் பண்ணி வைத்திருக்கிறார். பரத்துல உங்களுக்காக இருக்கிறது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் என்னை சந்திப்பதற்காக நன்றி. உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்தீர் ஆண்டவரே. குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவியாய், ஆண்டவரே, இந்த சபையின் ஊழியனாய் உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எந்த இடத்திலும் கீழ்ப்படியாமை இல்லாதபடி உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியா, எங்க பலத்துல தேவ கட்டளையை நாங்கள் பற்றி கொள்ளும்படியா எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமடைவதாக. ஒவ்வொரு மனக்கண்கள் பிரகாசமடைவதாக. இது ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லை. இது தேவனை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுகிற காரியம். அப்படி ஒவ்வொரு மனக்கண்களும் பிரகாசமடையும்படியா ஜெபிக்கிற சபையின் மேல, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேல அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரட்டும். ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருடத்தில் இருப்பதை காட்டிலோ அடுத்த வருட நேரத்தில் அற்புதங்களையோ அதிசயங்களையோ சுதந்திரித்தவர்களாய், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களாய், நன்மையினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய் ரெகபோத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களோடு இந்த நாளில் லைவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். God bless you. God bless you.